ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான தாபா ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை மசால் செய்யலாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா நல்ல பொடியை எல்லாமே ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா. பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். 2 பேர் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு மசால். இது 3 பேருக்கான மசால். பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குவோம். வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தக்காளி நம்ம அதை 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் சின்னதாக இருக்கிறதுல ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியும் பார்த்திங்கனாக்கா நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி அது நல்லா வணங்கட்டும். அந்த தோல், அந்த பச்சை வாசம் இதெல்லாம் நமக்கு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். அப்படியே ஒரு இது போட்டு மூடி வச்சுடுவோம். தக்காளி அந்த ஈரப்பதம் அப்படியே இறுகி நிற்கட்டும். அது வரைக்கும் நல்லா உள்ளவே கொதிப்படட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், தக்காளி இறுக்கமாவது. இப்போ இந்த இருக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் மேலும் அந்த தக்காளியோட பச்சை வாசத்தை நம்ம போக்கணும். இப்போ தேவையான அளவுக்குன்றதை விட கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த மேலும் இருக்கிற தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்ல மறுபடியும் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா அந்த பார்த்திங்களா, தக்காளியை நல்லா சுண்டிடுச்சு, நல்லா இறுக்கி அந்த எண்ணெய் பதம் மேலே பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுங்க. வெறும் மிளகாத்தூள், உரப்புக்காக வேண்டி வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இது மட்டும்தான். இது போட்டு மறுபடியும் ஒரு முறை வணக்கிடுங்க. காரணம் என்ன, அந்த பச்சை வாசம் போகட்டும். வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலா மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வேறு எதுவும் நம்ம பயன்படுத்தலை. பாருங்கள், தேவையாக இருந்தால் கலர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நமக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி சால்ட் பயன்படுத்திக்கிறோம். கலர் உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா ரெட்டோ ஆரஞ்சோ பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்கு தானே, அதனால் நான் கலர் எதுவும் பயன்படுத்திக்கலைங்க. நீங்களே பாருங்கள், இப்போது நல்லா இறுகிடுச்சு தக்காளி. இப்போது நம்ம என்ன பண்ணால் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம ஊற்றிக்கிறோம். 3 பேருக்கு தேவையான அளவுக்கு. இப்போ சப்பாத்தியோ இல்லை தோசையோ இட்லியோ என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தார் போல் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம். எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு அளவுக்கு மட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நமக்கு நல்லா இறுகிருச்சு. தக்காளியோட அந்த பச்சை வாசம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 300 ml தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நான் 5 முட்டை எடுத்துட்டுருக்கேன். 5 முட்டையை உடச்சி ஒரு கப்பில் வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த முட்டை போல் இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கலாம். சால்ட் சரியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கலாம், பயன்படுத்தி வச்சுக்கோ. எனக்கு பாருங்கள் போட்டுச்சு. இப்போது நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முட்டை அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற தருணத்தில் நம்ம எடுத்து உடச்சி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றலாம். நான் 5 முட்டை சொல்லியிருக்கேன். 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா ரொம்ப கிண்டி கிளற வேண்டாம், அப்புறமா முழுன்னு ஆகிடும். அதனால் இது மெலாப்பில் அப்படியே கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிட்டதுனால அப்படியே முட்டை பிரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்படியே திரிஞ்சு பிரிய செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம தாபா ஹோட்டலில் போய் முட்டை மசாலா நம்ம கேட்கும்போது நமக்கு இது ஒரு மேக்ஸிமம் அவங்களோட ஒர்க்கே இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் செம்ம காஸ்ட்லியான ஒரு ரேட் ஆகிடுது. அதனால் நம்ம வீட்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்காக தான் இந்த வேலை. பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை மசாலா, எக் மசாலா சிம்பிளாக முடிச்சிட்டோம். தாபா ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக இருக்குது. அதிகமாக மசாலா நம்ம பயன்படுத்தலை. இன்னொரு முறை நல்லா கொதிக்கட்டும். அந்த மஞ்சள் கரு நல்லா வெளியில் வரும். அதாவது பிரிஞ்சு தண்ணி கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும். அந்த தருணத்தில் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம பரிமாறினாக்கா பிள்ளைங்க பார்த்திங்கனாக்கா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது சப்பாத்திக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுக்கா ரொட்டிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம செய்து கொடுக்கலாம். செய்து கொடுத்தோம்னாக்கா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒன்று, சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து கொடுங்க. 5 முட்டையை வைத்து 3 பேருக்கான அளவுக்கு பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பரான மாசான ஒரு தாபா ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை மசால் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.